சைலண்ட் சைலண்ட் சைலண்ட். அக்கா உட்காருங்க. இன்னும் நீங்க ஒரு 10 நிமிஷம் இருக்கா? ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. இவ்வளவு நேரம் உட்காந்தீங்கல்ல, இவ்வளவு நேரம் கொஞ்சம் ஒத்துழைப்பு வச்சது ரொம்ப நன்றி. கொஞ்சம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருங்க, முடிஞ்சது. கொஞ்சம் 10 நிமிஷம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு மனசாட்சி இருக்குது இல்ல, ஆரம்பிச்சது லேட் இல்ல. தயவுசெய்து ஒரு 10 நிமிஷம் உட்காருமா, முடிஞ்சது. இந்த காலகட்டத்திலே நாங்க ஆடு மாடு மேய்த்து கொண்டு வருகிறோம். பார்த்தா தன்னந்தனிமையா அழுது கொண்டு வருகிற பசி பசின்னு யார பண்ணி விஜயவிராட்டு ஆளக்கூடிய நாட்டு இளவரசன் பெயரை விஜயன். காலத்தின் கொடுமையால் இப்படி நடந்துவிட்டது. என் மனைவி சாந்தி தேடிக்கொண்டு வருகின்றன ஐயா. அப்படியா? ஆமா. யாரா இருக்கு தெரியல. பசி நின்ற ஏதோ பசின்னு எங்க வீட்டுக்கு தாண்டி வந்திருக்கோம். எனக்கு ஒரு மகள் இருக்கிறா, அவள் பெயரும் சாந்தி தான். ஆமாப்பா. ஐயா நீங்க யாரு ஐயா? நீங்க ஐயா இந்த யாதவ குலத்துல பிறந்து ஆடு மேய்க்கிறவங்க தான் ஐயா. பசினா எங்க வீட்டுக்கு வாங்க. அது இல்லாம மோரு பருப்பு சாம்பாரு காரக்குழம்பு எல்லாம் இருக்குது. வாங்க சிறந்த அன்னதானம் போட்டு அனுப்புறோம் ஐயா. ஐயா யாதவ குலத்தை சேர்ந்தவங்க என்று சொல்றீங்களே, இவங்க நாமத்தை போட்டுக்கிறாரு, நீங்க பட்டைய போட்டுக்கிறீங்களா ஐயா? நான் 3ஆம் சனிக்கிழமை நாமத்தை போட்டுலாம் பார்த்தேன், முடியல. அது 3ஆம் சனிக்கு போட்டது ஐயா. நாங்க 2 பேரும் வந்தாங்க ஐயா புதுசா. வருஷம் போட விட மாட்டோம் ஐயா. இப்போ எங்க மகளை கூப்பிட்டுமா? பசி நின்று தவிச்ச வாங்கி தண்ணி கொடுக்க தான் எங்களுக்கு வாய்க்கும். என்னப்பா ஒரே கூட்டமா இருக்குது வீட்டுல? என்னப்பா என்ன விஜயபுரம் நாடுன்றாங்க. ஐயோ அவங்க வந்து ஏதோ அவங்க வீட்டு கஷ்டத்தால நம்ம பசி பசின்னு ஓவரா இருக்குதுன்றாங்கம்மா. என்னப்பா சொல்றீங்க? அதனால நம்ம வீட்டு தண்ணி ஏதோ வீட்டுல இருந்து போடுமா, ஒண்ணும் தப்பு இல்ல. என்னது? சரி உங்களை முதல்ல வர சொல்லுங்க. ஐயா பசி பசி ஐயா பசி பசி ஐயா பசி. ஏனோ கடா அந்தவ தலைக்கு பாருங்க. அது மாதிரி ஆளு தலைக்கு பாருங்க. கடா வெட்டனோட தலைக்கு பாருங்க. பாருங்க வேண்டாமா? அப்பா ஐயா பசிதான ஐயா? ஆமாங்க. அம்மா என்னப்பா? பசி வந்து யாருப்பா? வந்துறாரு பாருப்பா. ஐயோ நீங்க பாருங்க, கணவருக்கு தானே சத்தியம் செய்து கொடுத்தேன். அதால தானே இவ்வளவு கொடுமை அனுபவிச்சேன். கணவனுக்காக மனைவி நான் செய்யக்கூடாதுங்க இல்லைங்க. அதெல்லாம் போகட்டும். அன்று நம்ம சந்தோஷமா இருந்துமே, அந்த சந்தோஷம் இப்போது குழந்தையா பிறந்திருக்குங்க. ஆமாங்க, நமக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குங்க. ஆகையால அந்த பெண் குழந்தைக்கு அமுதான் பேர் வச்சிருக்கேன். அந்த குழந்தை எங்க தர இருக்கு? அப்பா எடுத்து காட்டுங்க. அழகா இருக்குது. என் பேச்சு பாத்தியா? அழகா இருக்குது. எப்படி இருக்கு பாத்தியா? பேசுறது கிடையாது. ஆமா. இப்போ இத நாட்டுக்கு செல்ல வேண்டும். என்னங்க நாட்டுக்கு போகணும்னு சொல்றீங்களே, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேனே. இந்த
கஷ்டத்துக்கு காரணம் யார் தெரியுமா? யாரு? உங்க அன்பு தங்கச்சி, ஆசை தங்கச்சி நளினா தாங்க. என்ன என் தங்க நளினாவா? உண்மைதாங்க. அங்கே சந்திக்க வேண்டும். ஆமா. அப்படி பார்க்கலாம். ஆகட்டும். விடு, விடு, வாங்க விடு. போவோம். நாம நினைச்சது போல எல்லாத்தையும் சாதிச்சாச்சு. இப்ப நாடு போனோம். ஆமா பொண்ணு என்னம்மா? உன்னை நாடு விட்டு நாடு துரத்துனேன். ஆமா. அப்புறம் சாவ வேண்டியதானே. ஏம்மா நான் சாகுறேன்? என்ன உலகட்ட வந்து நிக்கிறேன். ஏய், நான் உலக மாதிரி நின்னா பொண்ணு உனக்குள்ள ஒரு பேர் அடிச்சுக்குது. இன்னொருத்தர் வந்துக்கிறாங்க பாக்குறியா? யாரு? என்னங்க? அண்ணா அண்ணா நீ அருகதை கட்டவில்லை பாவி வாசம் பண்ணிட்டு ஒரே இது அதாவது சேர்த்து மேல கலைச்சா நம்மள்ட்ட serviயும். அம்மாதான்டா. நான் வீணு வாத, சொல்லி வேணும் பாவம், அடிக்க என்னங்க? உங்க கையால ஒரு சொரு ஏய் என் மனைவி அடி அடிச்சிருப்பா அண்ணா டைம்ல கஷ்டம் ஏய் வா அடிக்காம இருக்கலாமா? பாட்டி, 5 ஜாதி வச்சு அடிச்சால பொம்மா உள்ளமா? நான் வைக்க மாட்டேன். பின்னாடி தண்ணீர் கிட்ட வராது கண்ணி. ஏமா? அண்ணி உன்னுடைய கரையை மேல படக்கூடாது அண்ணி. அவனை எவ்வளவு அடிச்சு அவனை எவ்வளவோ துன்புறுத்தியும் தன்னுடைய கணவனுக்கு சத்தியத்தை செய்து கொடுத்து அந்த சத்தியத்தையே நில நாட்டையே அண்ணி நீயே ஒரு சத்தியத்தை காத்து உத்துமி அண்ணி. நீயே ஒரு உலகம் போன்று உத்துமி அண்ணி. அம்மா இந்த பத்தினி சாவப்பற போயிட்டு வர சொல்லி உங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆண்டிமான் நகரம் திருச்சிரால் இணைத்து நடிக்கும் எங்களது ஆரணி லிங்கேஷ் நாடகத்தினால் இன்றிரவு இந்த புனிதமணியில் நாங்கள் நடந்த நாடகம் எல்லாம் புடிச்ச நாடகம் வாடா அப்படியே. மாதவன் மதுசூதனன் வளர்க்கரமேந்து மாதவன் வளர்க்கரமேந்து மாதவன் மதுசூதனன் வளர்க்கரமேந்து மாதவன் பார்க்கடல் வாசம் பண்டக செய்யன வளர்க்கரமேந்து மாதவன் மதுசூதனன் வளர்க்கரமேந்து மாதவன் இவ்வளவு நேரம் நாடகத்தை கண்ட அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இவ்வளவு நேரம் பார்த்தது கண்ணுக்கு குளிர்ச்சி, காதுக்கும் மனதுக்கும் நிறைவு வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் வழிபட்ட அந்த அதிபரந்தாமன் பார்க்கடல் வாசன் என்ன செய்திருக்கின்றார், அவரால் என்ன லீலை அனுபவித்திருக்கிறீர்கள் என்பதை சற்று நேரம் அதிகபட்சம் பேசுறேன்னா 1.5 மணி நேரம் பேசுவேன். ஒரு 10 நிமிஷம் எனக்காக டைம் கொடுங்க. இவ்வளவு நேரம் காத்திருந்தீங்க, 1.5 மணி நேரம் அதிகமாகவே பேசுவேன். ஆனா 10 நிமிஷம் தான் உங்ககிட்ட டைம் கேட்கறேன். கொஞ்சம் 10 நிமிஷம் மட்டும் அமருங்க. பரமாத்மா என்பது ஒன்றுதான், ஆதி பரந்தாமன் என்பது ஒன்று. அதில் பிரிந்ததுதான் 3 பிள்ளைகள். மகா காளியாக அவதாரம் எடுத்து அதிலிருந்து கைலாயவாசன், பார்க்கடல் வாசன், சத்தியலோக அதிபதி
ஐந்து முக பிரம்மதேவன் அனைவர்கள் மூலமாக பாமர மக்களுக்கு காட்சி அளிக்கின்றார்கள். ஆனால் சக்தி ஒன்றுதான். இந்த உலகத்தில் படைக்கின்ற தொழிலை பெற்ற பிரம்மதேவனாகப்பட்டவர் கண்மூடித்தனமாக அனைத்து பாமர மக்களையும் படைத்துக் கொண்டிருக்கும் போது நம்மளெல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கின்ற பூமாதேவியால் இந்த பூமி பாரம் தீங்க முடியவில்லை. பூமி பாரம் அதிகரித்ததனால் என்னதான் விமோச்சனம் என்று கேட்டபோது சென்றார் ஈசனிடம். ஈசன் என்ன உரைக்கின்றார்? படைக்கும் தொழில் அவனுடையது, காக்கும் தொழில் வைகுந்த வாசனுடையது, அழிக்கின்ற தொழில் என்னுடையது. இருந்தாலும் நாங்கள் மூவருமே ஒன்றுதான். வைகுந்த வாசனிடம் சென்றால் இதற்கு தகுந்த ஆலோசனை உரைப்பார் என்று தேவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி பார்க்கடலை அடைந்து 7 கதவுகளை திறந்து அந்த வைகுந்த வாசனை நாடினார்கள். சுவாமி, பூமாதேவியால் பூமி பாரம் தாங்க முடியவில்லை, இதற்கு விமோச்சனம் ஒன்று கூறுங்கள் என்று கேட்டார்கள். கேட்டபோது இந்த லோகத்தை நான் 4ஆக பிரிக்கின்றேன். 4ஆக பிரித்த போது தசம் என்று சொல்லக்கூடிய, தசம் என்றால் 10 அவதாரங்கள் எடுக்க போகின்றேன் என்று உரைத்தார். 4 யுகங்கள் என்னென்ன? கிரேதா, திரேதா, துவாபரை, கலியுகம் என்று 4ஆக பிரிப்பேன். தச அவதாரங்கள் எடுப்பேன் என்று உரைத்தார். என்ன? மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனன், பரசுராமன், ராமன், பலராமன், கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய 9 அவதாரங்கள் நிறைவு பெற்றது. இன்னும் இருப்பது கல்கி அவதாரம். இந்த கலியுகத்தில் அது எப்போது எடுப்பேன் என்றால் களி முற்றும் போது. களி எப்போது முற்றுவது தெரிந்து கொள்கிறோம். அதாவது தர்மங்கள் தோற்று அதர்மங்கள் எப்போது தலைத்து ஓங்குகிறதோ அப்போது கல்கி என்னும் அவதாரத்தில், நம்ம மலையாளம் என்று சொல்லக்கூடிய கேரள மாநிலத்தில் வெள்ளை குதிரையில் அவதாரம் எடுப்பேன் என்று வைத்தார். இந்த தச அவதாரத்தில் முதலாவது அவதாரம் மச்ச அவதாரம். இது எதற்காக எடுத்தார் தெரியுமா? சோமுகாபுரி வட்டத்தை ஆளக்கூடிய சோமுகாசுரன் என்ற அழகிரிவன் அந்த 5 முக பிரம்மதேவன் படைக்கின்ற தொழிலை செய்கின்றான். 4 வேதங்களை கொண்டு படைப்பார். என்ன? ரிக், யஜுர், சாம, அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களையும் திருடிக் கொண்டு பார்க்கடலில் ஒளிந்து கொண்டார். யாரே? சோமுகாசுரன் என்ற அழகிரிவன். ஒளிந்து கொண்ட பிறகு அந்த வேதங்களை திருப்பி கொடுத்தால் மட்டுமே பிரம்மதேவனின் தொழிலை செய்ய முடியும் என்பதற்காக மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரத்தை எடுத்து பார்க்கடலில் சென்று அந்த சோமுகாசுரனை வதம் செய்து 4 வேதங்களையும் கொண்டு வந்து கொடுத்தார். அதை பாராட்டும் வகையில் அலைமகள், கலைமகள், மலைமகள் என்று சொல்லக்கூடிய மலைக்குரியவள் ஈஸ்வரி, அலைக்குரியவள் லட்சுமி, கலைக்குரியவள் கலைவாணி. அந்த 3 இடத்தில் நாட்டியமானது நடைபெற்றது. அந்த நாட்டியத்தில் வெற்றி பெற்ற ஒரு பெண்ணாகப்பட்டவள் மலர் மாலையை பரிசாக பெற்றுக்கொண்டு வீதியின் வழியாக வரும்பொழுது தூர்வாசர் பார்த்தார். அந்த பெண்ணாகப்பட்டவள் தூர்வாசரை வழிமடக்கி, சுவாமி, நான் நாட்டியத்தில் வெற்றி பெற்றதற்காக இந்த மலர் மாலையை, பாரிஜாத மலர் கொண்டு நறுமணம் வீசக்கொண்ட மாலையை எனக்கு பரிசாக அளித்தார்கள். பரிசாக அளித்த பொழுது இது என்னிடம் இருந்தால் மகிமை கிடையாது, தங்களிடம் இருந்தால் மட்டுமே மகிமை என்று உணர்ந்தார். தூர்வாசர் பெற்றுக்கொண்டு இது என்ன செய்யலாம் என்று முடிவு செய்த போது பொன்னுலகத்தை ஆளக்கூடிய தேவேந்திர பூபதியிடம் கொடுப்பதை நல்லது என்று உரைத்தாள். தேவேந்திர பதவி அடைய வேண்டும் என்றால் 1000 அஸ்வமேத யாகங்கள் செய்திருக்க வேண்டும். ஒன்றல்ல, இரண்டல்ல, 1000 அஸ்வமேத யாகங்கள் செய்தால் மட்டுமே அந்த பொன்னுலகத்தை அரசாட்சி செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது தேவேந்திரனிடம் கொடுத்தால் இந்த மலர் மாலைக்கு பெருமை என்று நினைத்து சென்றார் தேவலோகம். சென்றபோது தேவேந்திர பூபதி, பார்வதி கழுத்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பாரிஜாத மலரானது உங்கள்கிட்ட இருந்தால் பெருமை என்று தூர்வாசர் எடுத்துக் கொடுக்க ஆணவத்தின் மூலமாக தேவேந்திரன் என்ன செய்கின்றான்? ஐராவதம் என்று சொல்லக்கூடிய யானை மீது அமர்ந்து, ஐராவதம் என்றால் 5 தந்தங்கள் கொடுத்த வெள்ளை யானை, அதன் மீது அமர்ந்தி சிகண்டி என்று சொல்லக்கூடிய, சிகண்டி என்றால் கைப்பிரம்பு, சிகண்டி என்று சொல்லக்கூடிய கைப்பிரம்பால் அந்த மாலையை வாங்கி ஐராவதம் என்று சொல்லக்கூடிய யானையின் தலை மீது வைத்தார். அந்த நறுமணம் வீசக்கூடிய மலர்கள் மூலமாக கருவண்டாகப்பட்ட அந்த மலரை சுற்றி ரிங்காரம் வந்தது. அந்த கருவண்டு ரிங்காரம் வரும்போது ஐராவதத்தால் தொல்லை தாங்க முடியாமல் மலரை கீழே தூக்கி போட்டு காலால் மிதித்தது. அதை கண்டு கோபமடைந்தார் துர்வாசர். தேவேந்திரா, நீ இந்த பொன்னுலகத்தை ஆளுகின்றா என்ற ஆணவத்தோடு என்னை மதிக்காமல் செயலை செய்தார்களா? அமரர்கள் அனைவரும் வயது குன்றி உங்களுடைய சக்தியினை பழுதாக்கி பார்க்கடலில் நீங்கள் வைத்திருக்கின்ற அனைத்து பார்க்கடலில் மூழ்கிவிடும் என்று சாபத்தை கொடுத்து விட்டார். இதற்கு என்ன விமோச்சனம் என்று எங்கு செல்கின்றார்கள்?
அந்த பார்க்கடலில் குடிகொண்டிருக்கின்ற வைகுண்ட வாசனிடம் சென்றபோது அவர் என்ன உரைக்கின்றார்? பார்க்கடலை கடைந்தால் மட்டுமே இதற்கு விமோசனம் என்று உரைக்கின்றார். அனைத்து தேவர்களும் ஒன்றாக கூடி பார்க்கடலை கடலாம் என்று பார்த்தால் அவர்கள் சக்தி இழந்துள்ளார்கள். ஆகையால் அசுரர்களை துணை கொண்டு பார்க்கடலை கடைய தொடங்கினார்கள். எதை கொண்டு கடைய தொடரும் என்று வைகுண்ட வாசனை கேட்டபோது மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடையும் என்று உரைத்தார். அதே போன்று உரைத்த போது வாசுகி நாகத்தினால் வலி தாங்க முடியாமல் ஆழகால விஷத்தை கற்றியது. அனைவரும் மயக்கத்தில் இருக்கும்போது நீலகண்டனை கூப்பிட்டார்கள். நீலகண்டன் என்ற பெயர் வந்ததற்கு காரணம் இதுதான். அந்த ஈசனை கூட்ட போது அந்த ஆழகால விஷத்தை ஈசன் அருதியவார் பார்த்தால் பார்வதாதேவி பார் உலகம் எங்குமே ஈசனாகப்பட்ட தங்களின் வயிற்றில் தான் இருக்கின்றது. இந்த ஆழகால விஷமாகப்பட்டது வயிற்றுக்குள் சென்றால் பார் உலகமே அழிந்துவிடும் என்பதற்காக தன் கை கட்டை விரலை எடுத்து தொண்டையில் கை வைத்து அழுத்தினார். அப்போது அந்த ஆழகால விஷமாகப்பட்டது நீல நிறமாக தொண்டையிலே நின்று காட்சியளித்தது. அன்று முதல் ஈசனுக்கு நீலகண்டன் என்ற பெயரும் வந்தது. பார்க்கடலை கடைந்தார்கள். கடைசியாக அமிர்த கலசமானது வெளிவந்தது. அனைத்து தேவர்களும் அமிர்தத்தை உண்டு மீண்டும் விரிவுபட்டார்கள். இதில் அந்த மந்திரகிரி மலையாகப்பட்டது சாயத் தொடங்கியது. சாயத் தொடங்கும் போது இரண்டாவது என்று சொல்லக்கூடிய கூர்மம், அதாவது ஆமை வடிவம் எடுத்த அந்த மந்திரிகளை மலையை தாங்கினார். மூன்றாவது அவதாரம் வராக அவதாரம். இதற்காக தூர்வாசர் வைகுண்ட வாசல் அடையும் போது துவாரக பாலைகள் இருவரும் உள்ளே வழிவிட மறுத்தார்கள். யார் என்று நினைத்தால் வைகுண்ட வாசல் வாயற்படியில் இருக்கக்கூடிய ஜெயன் விஜயன் என்று இருவர் இருந்தார்கள். ஜெயன் விஜயன் இருவரும் தூர்வாசரை உள்ளே வருவதற்கு வழிவிடவில்லை. ஆகையால் இருவருக்கும் சாபத்தை கொடுக்கின்றார் தூர்வாசர். நீங்கள் 3 பிறவி அசுரனாக பிறந்து அந்த வைகுண்ட வாசன் கையாலே மரணம் அடைந்தால் மீண்டும் வைகுண்டம் அடைகின்றீர்களா? 7 பிறவிகள் நல்ல பிறவி எடுத்து மீண்டும் வைகுண்டம் அடைகிறா என்று கேட்டபோது 3 பிறவி அசுரனாக பிறந்து நாங்கள் மீண்டும் வைகுண்ட வாசன் கையால் மரணம் அடைந்து அவரை சேர்க்கிறோம் என்று உரைத்தார்கள். அதே போன்று 3வது இரண்யாட்சிதன் இரண்ய கசிவாக பிறக்கின்றார்கள். அந்த இரண்யாட்சிதன் அழிப்பதற்காக இந்த பூமியை பாயாக சுருட்டி பார்க்கடலில் ஒளிந்து கொண்டார். அதை மீட்பதற்காக வராகம் என்று சொல்லக்கூடிய வெண்பன்றி அவதாரம் எடுத்து பார்க்கடலில் ஒளிந்து கொண்டிருந்த அந்த இரண்யாட்சிதனை அழித்து அந்த பூமியை மீட்டுக் கொண்டு வந்து கொடுத்தார். அதில் ஆத்திரம் அடைந்த இரண்ய கசிபு தன்னுடைய அண்ணன் மறந்து விட்டான். இதற்கு காரணமான நாராயணனை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக பிரம்மதேவனிடம் வரம் பெற்று சாகாவரம் வேகாவுடல் அழியா செல்வம் போகா செல்வம் பெற்று விட்டான். சரி, இவனை எப்படி அழிப்பது? அது மட்டுமல்ல, எப்பேற்பட்ட வரத்தை கேட்கின்றான். எனக்கு ஆகாயத்திலும் மரணம் ஏற்படக்கூடாது, பூமியிலும் மரணம் ஏற்படக்கூடாது, உள்ளேயும் மரணம் ஏற்படக்கூடாது, வெளியே மரணம் ஏற்படக்கூடாது என்று வரத்தை வாங்கிக்கின்றான். மனிதனாகவும் இருக்கக்கூடாது, மிருகமாகவும் இருக்கக்கூடாது. அப்படி என்று சொல்ல போது இவனை எப்படி உயிரை போக்குவது என்பதற்காக யோசித்தார் நாராயணன். நரம் என்று சொல்லக்கூடிய உடலையும் சிங்கம் என்று சொல்லக்கூடிய தலையும் பெற்று நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யாட்சிதனை வாயற்பாடியில் வைத்து தொடை மீது தூக்கி வைத்து தன் கைகளால் வயிற்றை கிழிதி சாவடித்தார். கிரேதாயுகத்தில் 4 அவதாரங்கள் முடித்துவிட்டது. அடுத்தபடியாக திரேதாயுகத்தில் வாமன அவதாரம் எடுக்கின்றார். எதற்காக? பலி என்று சொல்லக்கூடிய ஒரு எலியாகப்பட்டது ஈசனின் ஆலயத்தில் உள்ள விளக்கை தூண்டுகோலாக தூண்டிவிட்டு அணையாவில் ஜோதியாக பார்த்துக் கொண்டது. அதற்கு ஈசன் ஒரு வரம் கொடுத்தார். என் விளக்கை அணையாக பார்த்துக் கொண்டிருப்பதால் ஒரு காலத்தில் நீ மன்னனாக பிறப்பாய், நாட்டுக்கு மன்னனாக இருந்து ஆட்சி செய்வார் என்று வரத்தை கொடுத்த போது அவன் மகாபலியாக பிறக்கின்றான். மகாபலியாக பிறந்தாலும் அசுர குலத்தில் பிறக்கின்ற போது அசுரகுரு தலைவர் சுக்கராச்சாரியார் ஆலோசனை கேட்டு அவன் அந்த இந்திரலோக பதவிக்கு ஆசைப்பட்டான். ஆசைப்பட்ட போது அஸ்வமேத யாகங்கள் செய்ய வேண்டும். அஸ்வமேத யாகங்கள் செய்தால் கேட்ட தானத்தை தந்தால் மட்டுமே அந்த யாகங்கள் பலிக்கும் என்று விட்டார். 99 யாகங்களை முடித்து விட்டார். 100வது யாகம் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, தேவேந்திரனுடைய சிம்மாசனம் அதை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அப்படியே விட்டுவிட்டால் இந்த பாருலகம் எங்கும் அழிந்துவிடும் என்பதற்காக எப்படியாவது அழிக்க வேண்டும் என்பதற்காக குள்ள பிராமணர் வாமன அவதாரம் குள்ள பிராமணர் அவதாரம் எடுத்து தானம் கேட்க சென்றார். என்ன தானம் கேட்கின்றார்? எனக்கு 3 அடி மண் மட்டும் தானமாக கொடுக்க வேண்டும் என்று அந்த வாமன அவதாரத்தில் வைகுண்ட வாசன் கேட்டபோது
தானத்தை கொடுத்தால் மட்டுமே என்னுடைய தவமானது பலிக்கும் என்பதற்காக தானத்தை சத்தியம் செய்து கொடுக்கின்றான். தானம் செய்ய வேண்டும் என்றால் கமண்டலத்திற்கு உள்ளவருடைய நீரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நீரை கொடுக்கும் போது பூர்வாசத்தை சுக்கராச்சாரர் தடுக்கின்றார். அந்த கமண்டத்தில் உள்ள துவாரத்தை சுக்கராச்சாரர் கருவண்டாக சென்று அடைத்துக் கொண்ட போது பார்த்தார் குள்ள பிராமணர் வாமன அவதாரத்தில் தன் கையில் இருக்கக்கூடிய தர்பை எடுத்து அந்த துவாரத்தின் மூலமாக அழைத்தார். அவருக்கு ஒரு கண் பார்வையானது போய்விட்டது. பின்பு தானம் அளித்த பிறகு ஆகாய ஒரு அடியாகவும் பூமியை 2 அடியாகவும் பிளந்தார். மகாபலி நான் கேட்ட 3வது அடி எங்கே என்று கேட்டபோது, ஐயனே என்னிடத்தில் 3வது அடிக்கு இடமில்லை, என் தலையை அளந்து கொள்ளுங்கள் என்று 3வது அடி கேட்டார். இப்படி வாமன அவதாரம் முடிந்த பிறகு பரசுராம அவதாரம் எடுத்தார். இந்த பரசுராம அவதாரம் சொல்லணும்னா 1 மணி நேரம் பிடிக்கும், அதனால குறைவா சொல்லிக்கிறேன். அது ஒரு காலத்தில் அனுஷா என்ற ஒரு தேவி இருந்த போது அனுஷாவின் கற்பை பரிசோதிப்பதற்காக அந்த மும்மூர்த்தி தேவர்கள் சென்றார்கள். சென்ற போது அந்த மும்மூர்த்தி தேவர்களை குழந்தையாக மாற்றிவிட்டார் அனுஷியா. குழந்தையாக மாற்றும் போது மலைமகள் அலைமகள் கலைமகள் என்று சொல்லக்கூடிய 3 தேவியரை பார்த்து கணவரை மீட்டுக் கொடுங்கள் என்று கொண்ட போது அந்த 3 தேவர்களும் அனுஷியாவுக்கு சாபத்தை கொடுக்கின்றார்கள். அந்த பிரம்மதேவன் என்ன சாபத்தை கொடுக்கின்றான், ஆகாயத்தில் நான் கந்தர்வனாக வருவேன், இந்த பிறவில் அனுஷாவாக இருந்து அடுத்த பிறவில் ரேணுகாவாக பிறப்பாய். இந்த பிறவில் அனுஷாவாக இருந்து நீ அத்ரி மகாமுனிவரின் மனைவி அனுஷா தேவி. அந்த தேவேந்திர பூவரின் சப்த ரிஷிகள் ஆசீர்வதிக்கக்கூடிய 7 ரிஷிமார்கள் ஒரு ரிஷி அத்ரி மகாமுனிவர். அந்த அத்ரியின் மனைவி அனுஷா. இந்த பிறவில் அனுஷாவாக இருந்து நீ அடுத்த பிறவில் ரேணுகாவாக பிறப்பாய். ஆகாயத்தில் கந்தர்வனாக வந்து உன்னுடைய கற்பை பரிசோதிப்பேன். ஈசனாகப்பட்டவன் என்ன சாபத்தை கொடுக்கின்றார், உன்னுடைய கணவன் ஜமதக்கனி முனிவராக வருவேன். பரசுராமன் என்ற அவதாரத்தில் அந்த வைகுண்டவாசன் சாபத்தை கொடுக்கின்றான். நீ கந்தர்வனை பார்த்து கற்பு நெறி தவறும் போது உன்னுடைய செய்யக்கூடிய கையில் இருக்க பாண்டமானது உடையம், உன் சரசை நான் கொள்வேன் என்று சாபத்தை கொடுத்து விட்டார். பரசுராமன் அவதாரம் நிறைவு பெற்றது. அடுத்தபடியாக ராம அவதாரம். ராம அவதாரம் என்பது மனிதனாக பிறந்து தன் படும் துன்பத்தை அனைத்தையும் மக்கள் எப்பேற்பட்ட துன்பத்தை அனுபவிக்கிறார்களோ அந்த அனைத்து துன்பத்தையும் அனுபவித்து சென்றார். இது 2 மணி நேரம் அவன் சொல்றதுக்கு, இதுக்கு நேரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது ராம அவதாரம் மனித பிறவியாக பிறந்தார். அப்பொழுது கௌதம ரிஷியார் ஒரு சாபத்தை கொடுத்தார் அகலிகைக்கு. தூய மார்பணிந்தவன் ஒரு பாதம் படும்போது அவனுக்கு விமோசனம் என்று உரைத்தார். ராம அவதாரத்தில் அந்த ராமன் பாதம் பெற்றது, அகலிகைக்கு விடுதலை கிடைத்தது. அடுத்தபடியாக நாரதர் பார்த்தார், சுவாமி இப்போது நீங்க எடுத்திருக்கிறது கிருஷ்ண அவதாரம், இது உங்களை எத்தனாவது அவதாரம் கேட்டபோது என்னுடைய இது 8வது அவதாரம். அப்போது நீங்க தசம் என்று சொல்லக்கூடிய அவதாரம் 10 எடுக்க போதுன்னு சொல்லிருக்கீங்க. 9வது அவதாரம் இருக்கும்போது 8வது அவதாரம் எங்க போச்சுன்னா என்னுக்கு அண்ணனாக பிறக்கின்றார் பார் பலராமன், அவர்தான் 8வது அவதாரம். பலராமன் உங்கள் அண்ணனாக இருந்தால் போன ஜென்மத்தில் அதாவது ராமாயணத்தில் லட்சுமணனாக இருந்தார் பார்த்தீங்களா, ஆதிசேஷன். ராமராக பிறந்தவர் வைகுண்டவாசன், லட்சுமணாக பிறந்தவர் ஆதிசேஷன், சங்கும் சக்கரமும் பரதம் சத்ருகனாக பிறந்தார்கள். அப்படி இருக்கும்போது நான் படும் துன்பங்களையும் சேர்த்து என்னோடு பெற்றான் பார்த்த அந்த ஆதிசேஷன் என்னுடைய தம்பி லட்சுமணன், அவருக்கு அடுத்த பிறவியில் அவருக்கு அண்ணனாக பிறந்து அந்த கடனை நான் தீர்ப்பன் என்பதற்காக பலராம அவதாரத்தை என்னுடைய ஒரு அவதாரத்தில் ஆதிசேஷனுக்கு கொடுத்து விட்டேன். என்னுடைய இது 9வது அவதாரம் கிருஷ்ண அவதாரம் என்று அவதாரத்தை முடித்துக்கொண்டு 10வது அவதாரம் களி முற்றும் போது மலையாளத்தில் வெள்ளை குதிரை மீது அந்த பார்க்கட வாசல் அவதாரம் எடுப்பார் என்று உரையை முடித்துக் கொண்டு நிறைவு பெறுகின்றேன். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிமா நகரம் இளைஞரா இணைத்து நடிக்கும் எங்களது ஆரணிச்சி நாடகம் நடத்தினால் நாடகம் பிடிச்சிச்சா உங்க எல்லாரும் மனசுதான் சொல்லுங்க. எங்களது ஆரணிச்சி லிங்கேஷ் நாடகமன்றம் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிமா நகரம் அவருடைய மகள் அம்மு மற்றும் பாத்திமன் அங்கு சென்றால் எங்களது நாடகம் சிறப்பான முடிவு செய்வோம். நன்றி, வணக்கம். ஹரி ஹரி கோகுல ரமணா
கடி ஊருக்குள்ள